கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இங்கே வந்திருக்கிறவங்க யாவரையும் இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை நேரத்திலே கூட தேவனுடைய ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக 31வது சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசித்து ஜெபித்து நாங்கள் இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோமா? Psalm 31 for the first 3 verses we will read. And then we will pray, and then we will start worshiping the Lord. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருக்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் காலை என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியரும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் எங்களை வழிகாட்டி எங்களை அவர் நடத்தி அருளப் போகிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த மாலை ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? Hallelujah, 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 Jesus. Oh, we praise you, Master. We worship you, Lord. We worship you. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. ஐயா, கடந்த வாரத்தில் தகப்பனே உங்களுடைய உயிர்த்தெழுதலை ஐயா நினைவு கூர்ந்தோம் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே ஐயா இயேசுவின் நாமத்தினால எங்கேயோ உயிர்த்தெழுந்து நீங்கள் எங்கேயோ இருக்கையில் தகப்பனே இன்றைக்கும் எங்களுடைய உள்ள எங்களோட மத்தியில தகப்பனே எங்களோடு வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் தகப்பனே இன்று ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று ஆராதனை முழுவதும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, சகோதரன் ஜாக் வந்து உம்முடைய ஆராதனை நடத்தும் பொழுதும் ஐயா பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் வந்து உம்முடைய தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் தகப்பனே இன்று ஆராதனை இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய ஆசீர்வாதம் தகப்பனே ஐயா இவர்கள் மேலும் ஐயா எங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஞாயிறு பாடசாலையை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிபர் கூட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய ஆராதனை விசேஷித்த விதமாய் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி shall we welcome Zach Robert. Thank you. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி Lord, we welcome you, Father Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உன்னாலே உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, ஆவியானவரே, it's all about you, Father. It's all about you, Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லா கவலைகளையும் மறந்துமே நாங்கள் ஆராதிக்க ஒப்புக்கொடுப்போம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சிறிய நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. வந்த ஒவ்வொருவரும் நன்மை நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே, we welcome you, Jesus.
இந்த ஒவ்வொரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். அர்த்தம் நிறைந்த ஒரு ஆராதனை ஏறெடுக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ வாயில் நம்ம துதிக்க வரலாண்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் புறப்பட்டு வரட்டும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஓ இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரை செய்த நன்மை நினைக்கணும். ஆமென். இந்த மாலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவரும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. செய்த நன்மை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னுடைய நம்பிக்கை நாயகன்ல 3வது வால்யூம்ல இருக்கிற பாடல். ஆமென். I give you glory glory. நான் வாழ்வதெல்லாம் உமக்காக தான் ஆண்டவரே, உம் நாம மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Give you glory glory. உமக்கே மகிமை ஓ என் தேவனே. இந்த பாடல்கள் தான் புதிதாக இருந்தாலும் shall we all stand up to our feet? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த பாடல் உங்களுக்கு புதிதாக இருந்தாலும் ஈஸியாக எங்களோட சேர்ந்து பாட முடியும். ஆமென். கர்த்தருக்கு புது பாட்டை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ என் தேவனே. உமக்கு நிகரா யாருமில்லை, உமது இரத்தத்தில் வல்லமை, உந்தன் சிலுவை மேன்மையே என்று சொல்லுவோம். ஓ என் தேவனே, அழகே நீ, அழகே நீ, உமக்கு நிகரா, உமக்கு நிகரா யாருமில்லை, உமது இரத்தத்தில் வல்லமை, உந்தன் சிலுவை மேன்மையே, என்னை ரட்சித்தி தூக்கி எடுத்தி, கட்டுகள் உடைந்தது விடுதலை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, இயேசுவே உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, இயேசுவே. இந்த பாடல் புதிதா இருந்தாலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, இயேசுவே உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, இயேசுவே. உயர்ந்த தேவனே, அழகே நீ, உமக்கு நிகராய் யாருமில்லை, உமது இரத்தத்தில் வல்லமை, உந்தன் சிலுவை, உந்தன் சிலுவை மேன்மையே, என்னை ரட்சித்தி, என்னை ரட்சித்தி, தூக்கி எடுத்தி, தூக்கி எடுத்தி, கட்டுகள் உடைந்தது, கட்டுகள் உடைந்தது,
மகிமை மகிமை உமக்கே மகிமை மகிமை இயேசுவே உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை 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 உமக்கே மகிமை மகிமை இயேசுவே I will give you glory glory I give you glory glory I give you glory glory Jesus come on people sing with me give you glory glory give you glory 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 give you glory glory Jesus alla kaigile tatti சொல்லு என்னை ரட்சித்தீர் தூக்கி எடுத்தீர் கட்டுகள் உடைந்தது விடுதலை என்னை ரட்சித்தீர் என்னை ரட்சித்தீர் தூக்கி எடுத்தீர் கட்டுகள் உடைந்தது விடுதலை உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை 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 இயேசுவே உமக்கே மகிமை 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 உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை மகிமை இயேசுவே ஹalleluya கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் மீண்டும் ஒரு விஷயம் பாட போறோம் அந்த பாடல்ல முதல்ல இருந்து பாட போறோம் ஓ என் தேவனே அழகே நீர் உமக்கு நிகராய் யாரும் இல்லை ஆமென் உந்தன் உமது இரத்தத்தில் வல்லமை உந்தன் சிலுவை என் மேன்மை ஆமென் ஆண்டவருடைய சிலுவை வந்து நமக்கு என்னது மேன்மை ஒரு காலத்துல சிலுவை வந்து சபிக்கப்பட்ட சின்னம் எத்தனை பேருக்கு அது தெரியும் சபிக்கப்பட்ட சின்னம் ஆனா எப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மறைச்சாரோ அது ஆசீர்வாத சின்னமா மாறிடுச்சு ஆமென் இப்ப பாத்தீங்கன்னா சிலுவை கழுத்துல தொங்குது காதுல தொங்குது பாருங்க அந்த சாப சின்னம் ஆசீர்வாத சின்னமாய் மாறிட்டது ஆண்டவருடைய சிலுவை நமக்கு மேன்மையா இருக்கிறது ஆமென் அதனாலதான் பவுல் சொல்றார் கிறிஸ்து சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் சிலர் ரதத்தை குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க சிலர் குதிரையை குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க ஆனா நான் கிறிஸ்துவை குறித்து சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் எத்தனை பேர் சொல்றீங்க Lord I acknowledge you Father God கைகளை உயர்த்தி ஆமென் ஓ என் தேவனே come on அழகே நீ உமக்கு யாரும் இல்லை உமது இரத்தத்தில் வல்லமை உந்தன் சிலுவை மீண்டும் சொல்லுவோம் ஓ என் தேவனே ஓ என் தேவனே அழகே நீ உமக்கு நிகராய் யாரும் இல்லை உமது இரத்தத்தில் வல்லமை உந்தன் சிலுவை மேன்மையை என்னை ரட்சித்தி தூக்கி எடுத்தி கட்டுகள் உடைந்தது விடுதலை என்னை ரட்சித்தி என்னை ரட்சித்தி தூக்கி எடுத்தி கட்டுகள் உடைந்தது விடுதலை everyone together உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே உமக்கே மகிமை 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 உமக்கே மகிமை மகிமை உமக்கே மகிமை மகிமை இயேசுவே என்னோட சேர்ந்து ஆக்ஷனோட சொல்லுங்க give you glory glory give you glory glory come on give you glory 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 he deserves all the glory Jesus. We give you glory
கட்டுகள் உடைந்தது, விடுதலை. சொல்லு. என்னை ரட்சித்து தூக்கி எடுத்து, தூக்கி எடுத்து, கட்டுகள் உடைந்தது, விடுதலை. ஆமென். இங்க பாடும்போது விடுதலை எல்லாம் பாடுற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் உண்மையா விடுதலை ஆகிறீங்க? ஆமென். விடுதலை ஆனவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனவங்களுக்கு தான் அந்த கொண்டாட்டத்தின் அருமை தெரியும். ஆமென். திண்டாடி கொண்டிருந்தவர்களை கொண்டாட வச்சிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் எல்லாம் மூழ்கி போயிட்டாங்க. சேனை மூழ்கி போன என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டு வச்சுட்டாரு. என்ன சந்தோஷம்! அந்த கடல் கரையில என்ன ஆர்ப்பாட்டம், என்ன பாட்டு. ஆமென். அதுபோல நம்மளும் பாடணும். ஆமென். விடுதலை ஆண்டவரே. எவ்வளவு அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரை ஆமென் பின்தொடராமல் பல காரியத்தை பின்தொடர்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை பாட வைத்திருக்கிறார். அதனால கொஞ்சமாச்சும் விடுதலையோடு பாட போறீங்க நீங்க. ஆமென். எத்தனை பேருக்கு உண்மை ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார்? பாரம்பரியத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். வறுமையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. We have to be thankful to God. ஹல்லேலூயா. சொல்லுமா. என்னை ரட்சித்து தூக்கி எடுத்து, கட்டுகள் உடைந்தது, விடுதலை. சொல்லுங்க. என்னை ரட்சித்து தூக்கி எடுத்து, கட்டுகள் உடைந்தது, விடுதலை. கைகளை உயர்த்தி உமக்கே மகிமை, மகிமை. Give me glory. உமக்கே மகிமை, மகிமை, மகிமை. உமக்கே மகிமை, மகிமை. இயேசுவே. உமக்கே மகிமை, மகிமை. உமக்கே மகிமை, மகிமை. உமக்கே மகிமை, மகிமை. இயேசுவே. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் அந்த மாலை நேரத்தில். He deserves all the glory and honor and praise. ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். Hallelujah. 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 இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டீர். நீ கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. போன வருஷம் இந்த பாடலை பாடணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் இதே குட் ஃப்ரைடே முடிச்சு அடுத்த சண்டே தான் வந்தோம்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இந்த பாடல்? சரி, நிறைய பேர் கைவிட்டுட்டீங்க, பரவாயில்ல. ஆமென். கர்த்தர் கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பக்கத்துல பார்த்தேன்னு சொல்லுங்க, கர்த்தர் கைவிட மாட்டார், நானும் கைவிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த காலத்தோட சொல்ல வேண்டியது இருக்கிறது. Hallelujah. God has promised. Amen. I will never leave you nor forsake you. I will guide you till the end. இறுதி வரை நம்மை வழி நடத்துகிற நல்ல தெய்வம், நல்ல தகப்பன், நல்ல அப்பா, நல்ல நண்பன். Hallelujah. அதனால இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாட போறீங்க. Let us all give glory to him. இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீ கைவிட கண்மலையே, நித்தமும் காப்பவரே. நீ கைவிட கண்மலையே, நித்தமும் காப்பவரே. இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். இயேசுவே. இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீ கைவிட கண்மலையே, நித்தமும் காப்பவரே. நீ கைவிட கண்மலையே,
கோட்டை என் கேடகம் நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். கைகளை தட்டி போனோமா? நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் கேடகம் நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். கைகளை உயர்த்தி நீ கைவிடா கண்மலையே. எஸ் லார்ட், நித்தமும் காப்பவரே. நீ கைவிடாத கண்மலை, கைவிடா கண்மலையே. நித்தமும் காப்பவரே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்மாவை தேற்றி திருத்திய நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்மாவை தேற்றி திருத்திய நடத்துகிறீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நீ கைவிடா கண்மலையே. நித்தமும் காப்பவரே. நீ கைவிடா கண்மலையே. ஓ காப்பவரே. கர்த்தர் கைவிடவே மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க கையை இறுக பிடித்திருக்கிறான்னு சொல்லுங்க. நல்லா இறுக பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கைகளை இறுக பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எதிர்காலத்தை இறுக பிடித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை இறுக பிடித்திருக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எந்த காரியம் உங்க வாழ்க்கையை தொட முடியாது. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவித்து நம்மை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட இரண்டாவது பகுதி. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறேன். ஆமென். உங்களுக்கு மேல என்ன தெரியுமா இருக்குது? உங்க தலைக்கு மேல என்ன இருக்கு? ஆமென். வானம் இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம தலைக்கு மேல ஆண்டுடைய தலை மேல ஆண்டுடைய கிருபை இருக்கு. ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய சிறகுகளால் நம்மை மூடி இருக்கிறார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவித்து, அல்லேலூயா, அப்படியே சிறகுகளால் நம்மை மூடி மறைத்திருக்கிறார். ஆமென். நேத்து வந்திருந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மோன்சி லாசரஸ் அவங்க கூட்டத்தில் சொன்னாங்க, இங்க மட்டுமே இங்க இப்ப ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா லண்டன்ல குறி சொல்றது என்னது, வேற என்னது, அந்த பில்லி சூனியம் வைக்கிறது, நிறைய காரியம் லண்டன்ல இருக்கான். இன்னைக்கு கூட இன்னொரு பாஸ்டர் சொல்லியிருந்தார் உண்மைன்ட்டு. ஒருத்தவங்க பிசினஸ் ஒன்றும் இல்லாம ஆறதுக்கு, காசு சம்பாதிப்பதற்கு இப்ப ரொம்ப எத்தனையோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. குறி சொல்றவங்க மட்டுமே நிறைய பேர் ரிஜிஸ்டர், பாஸ்டர்ஸை காட்டிலும் அதிகமா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கு முறை சொன்னார். ஆனா தேவ பிள்ளைகளுக்கும் எதுவுமே தாக்காது. எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமென். நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? நத்திங் கேன் டச் அஸ். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல். யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்க நிலைமை யோசித்து பாருங்க. அவங்க நிலைமை பரிதாபம். யாராச்சும் அவங்களுக்கு விரோதமா பில்லி சுனி வச்சாங்கன்னா அவ்வளவுதான், போச்சு, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. யாரும் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் கர்த்தர் சொல்கிறார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். கிரேட் சால்வேஷன். ஒருவரை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்பின் அனுபவத்தில் இன்னைக்கு ரட்சணிய நாள். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, you will get a safety. Amen. God
God will protect you. Hallelujah. சொல்லுமா, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீ. சொல்லுங்க, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீ. கைகளை உயர்த்தி, நீ கைவிட கண்மலையே நித்தமும் காப்பவரே, நீ கைவிட கண்மலையே. அவரை பார்த்து சொல்றீங்களா, கைவிடாதவரே, நித்தமும் காப்பவரே. மீண்டும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நீ கைவிடாத, நீ கைவிட கண்மலையே. இயேசுவே நித்தமும் காப்பவரே. இமை பொழுதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சொடக்கு போடுவாங்க பாத்தீங்களா, இந்த வினாடி கூட, நாட் ஈவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், இந்த வினாடி கூட கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். போன வாரம் நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடணும், ஈஸ்டர் கொண்டாடணும். குட் ஃப்ரைடே டைம்ல ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை குமாரன் சொல்லுவார் ஆண்டவரை பார்த்து, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? உலகத்தின் பாவங்கள் எல்லாம் குமாரன் மேல் செலுத்தப்பட்ட பொழுது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார், திருப்பிக் கொண்டார். உடனே அவரோட ஆண்டோடைய பிரசன்னம் அவரை விட்டு எடுபட்ட பொழுது கத்துறாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? அன்னைக்கு இமை பொழுது குமாரன் கைவிடப்பட்டார். ஆண்டவர் எனக்கு அப்ப பேசினார். எதற்கு தெரியுமா குமாரன் இமை பொழுது கைவிடப்பட்டார்? நீங்களும் நானும் இமை பொழுது கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. ஆமென். உங்களை கைவிடவே மாட்டார், இமை பொழுதோட கைவிட மாட்டாருங்க. ஆமென். I'm not trying to please you, or not trying to say things that will make you happy. I'm telling the truth. Amen. உண்மையை சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். அதான் தாவீது சொல்றான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதில் நான் மாறிட்டேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் நான் பார்த்ததே கிடையாது. I never saw it. ஒருவேளை இந்த நிலைமையை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். God says I will never leave you. கைவிட மாட்டார். ஊழியத்தை கைவிட மாட்டார், உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். Amen. We need to know the truth. God will never leave us nor forsake us. Amen. Hallelujah. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுமா. Thank you Lord. இந்த ட்ரூத் எங்க வாழ்க்கையில் ஆழமாய் பதிக்கப்படட்டும். நீங்கள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை கைவிட மாட்டீங்க அப்பா, எங்க பிள்ளைகளை நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிற தெய்வம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுமா, நீ கைவிட கண்மலையே நித்தமும் காப்பவரே, நீ கைவிட கண்மலையே நித்தமும் காப்பவரே. பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் முந்தன் கையில். பயமில்லை, கைகளை தட்டி, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் முந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் முந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். எல்லாரும் சொல்ல போறீங்க, பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் யார் கையில்? என் கையிலா? இயேசுவின் கையில். ஆமே, அதை மாதிரி தான் பாட வரும். அது இல்லைன்னு நினைக்கிறேன், தேடிட்டு இருக்கிறாரு. ஆமே, இருக்கோ இல்லையோ நம்ம பயம் இல்லாம பாட போறோம். அல்லேலூயா. பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை என்று சொல்லுங்க. பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையில். ஓ
என் வாழ்க்கை உந்தன் ரெண்டு கைகளை உயர்த்தி நீ கைவிட கண்மலையே நித்தமும் காப்பவரே நீ கைவிட கண்மலையே கைவிடாத கண்மலையே நித்தமும் காப்பவரே நீ கைவிட கண்மலையே ஓ பயமில்லை சொல்லு நீ பயமில்லை என் குடும்பம் உந்தன் கையில் பயமில்லை பயமில்லை என் வாழ்க்கை நீங்க மாத்தினால சத்தத்தை உயர்த்தி பயமில்லை பயமில்லை என் குடும்பம் உந்தன் கையில் பயமில்லை இயேசுவே என் வாழ்க்கை உந்தன் கையில் கையில தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா பயப்படாதீர்கள் திகையாதீர்கள் நான் உன் தேவன் ஹல்லேலூயா இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் ஆமென் ஆமென் இன்னொரு பாடலை பாட போறோம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது நேற்று யாராச்சும் வந்தீங்களா அந்த ஜெப கூட்டத்துக்கு அந்த மோகன் சீலாசஸ் அவங்க கூட்டத்துக்கு ஓகே அந்த டைம்ல காணிக்கை டைம்ல அந்த பாடல் நான் பாடினேன் அதை மீண்டும் பாட கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதானா வாழ்க்கை முடிஞ்சிச்சா அவ்வளவுதானா இல்லைங்க இன்னும் உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய நோக்கத்தை வச்சிருக்கிறார் ஹல்லேலூயா இன்னும் ஆண்டு நல்ல திட்டங்கள்ல வச்சிருக்கிறார் நல்ல திட்டங்கள் ஆமென் best day is yet to come ஆமென் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க the best day is yet to come இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்ச ஆண்டவரே என்று சோர்ந்து போய் தீர்க்கதரிசி எலியாவை போல நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டு சொல்ல இனிமேல் தான்ப்பா உன்னை பயன்படுத்த போறேன் ராஜாவை அபிஷேகமா நான் நிறைய பேர் பண்ண வேண்டியிருக்கு எகு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் எனக்காக பல காரியம் இனிமேல் தான் நீ சாதிக்க போற அதுக்குள்ளேயும் போதுமேன்னு சொல்றேன் என்ன ஆமென் பெஸ்ட் இஸ் yet to come ஆமென் திருப்பி இன்னொருத்தவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க பெஸ்ட் இஸ் yet to come நிறைய பேர் வெட்கப்படுறீங்களே ஹல்லேலூயா ஆமென் so don't give up இந்த பாடல்ல ஒரு பாடம் don't give up அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு don't give up because God has a better plan for you இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த பாடல்ல ஏற்றினவரோட கதை சொல்லிட்டுனா அப்படின்னா உங்களுக்கு அர்த்தமா இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் எந்த கண்மலையானவரே ரீகன் கோமஸ் ஒருத்தர் அவர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அவருக்கு 2 கால் கிடையாது வீல் சேர்ல தான் இருப்பார் அவரா ஒன்னா செய்ய முடியாது பாத்ரூம் போனா கூட யாரா கூட்டு போகணும் அவர் ஏற்றின பாடல் அவர் பிறந்ததுல இருந்து போலியோ அட்டாக்னால் ஆனா நமக்கு ஆண்டு நல்ல கைகளை கொடுத்துட்டு கை தட்டுறதுக்கு அழுகுறோம் அந்த பாடல் உலகம் முழுவதும் ஃபேமஸ் அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பர் தான் இப்போ கூட அவர் இப்போதான் 10வது வால்யூம் ரிலீஸ் பண்ணார் போன வீக் தான் அவர் he released his 10th album அவரால் ஒண்ணுமே சுயமா பண்ண முடியாது பட் how much he is praising அவரை காட்ட நம்ம எவ்வளவு அதிகமா பிரைஸ் பண்ணணும் ஆமென் இந்த பாடலை ஏற்றினவர் இன்னொரு நண்பர் இவர் கதை இந்த பாட்டை நான் பாட போற பாட்டை ஏற்றினவர் அவருக்கு என்னன்னா அவனுடைய மூத்த மகன் 18-19 வயசு என்ன சொல்லுவாங்க பெட் ரிடன் சொல்லுவாங்க வெஜிடபிள் he is a vegetable பிறந்ததுல இருந்து அது மட்டும் இல்ல he get aggressive sometimes he bite அது மாதிரி ரொம்ப aggressive பயங்கரமான பிரச்சனை அவருக்கு அது மட்டும் இல்ல அவர் வேலை பார்த்துக்கிட்டு கரண்ட் ஷாக் ஹை வோல்டேஜ்ல ஏதோ கையை வச்சு he almost died he was in coma for so many days and God gave him life திருப்பி ஆண்டவர் உயிர் கொடுத்தார் அதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிச்சார் ஈரோடு என்ற ஒரு சிட்டியில போய் ஊழியத்தை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சனே ஊழிய ஆரம்பிச்சார் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பயங்கர பிரச்சனை அந்த ஹோல் ஏரியாவே அவருக்கு விரோதமா எல்லாம் சொல்லிட்டாங்க யாரும் இவருக்கு வீடு கொடுக்க கூடாது இந்த வீட்டு இந்த பக்கம் இந்த ஏரியால நீ வீடு எப்படிதான் இருக்கிற பார்க்கலாம் அப்படி அவர் பில்டிங் எல்லாம் பாதியில அப்படியே நிக்குது அவர் சர்ச் பில்டிங் எல்லாம் பயங்கர ப்ராப்ளம் அங்க என்ன ப்ராப்ளம்னா விசுவாசிகளே நிறைய பேர் ப்ராப்ளம் அதுல பொத்தாதுன்ட்டு நிறைய சபையில இருந்து ப்ராப்ளம் பயங்கர ப்ராப்ளம் சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டு அந்த பாடலை கொடுத்தாராம் நான் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் தடைபடாது ஆமென் உன்னை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பார்க்கும் ஒரு நாள்ல நீ உயர்த்தப்படுவாய் ஆமென் தாவீது சோர்ந்தே போகலங்க ஆமென்
மனம் தளர்ந்தே போல. எல்லாரும் நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது, ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொன்னப்படும். Amen. When people despised him, he never allowed it. Amen. He said, Amen. சொல்றாரு, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இருக்கிறது, நான் உயிரோடு வாழ்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. That is reason for my life. Amen. இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாட போறீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? உட்கார்ந்து பாருங்க. Shall we all sit up and sit down please? We can stand up later during worship time. பாஸ்டர் உட்கார சொல்லிட்டான்னு படுத்து தூங்கிறாதீங்க, என்னோட சேர்ந்து பாடுங்கள். ஓகே, hallelujah. I just want to ask pastor how long I can take? 4:30. Okay, thank you. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுமா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது don't fear என்றாரே, நான் தனித்து நின்ற போது I am with you என்றாரே. சொல்லுமா. நான் கலங்கி நின்ற போது don't fear என்றாரே, நான் தனித்து நின்ற போது I am with you, I am with you என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. எல்லாரும் என்னோட சேர்ந்து பாருங்க. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். இரண்டாவது ஸ்டான்ஸா பாட போறோம். நான் முடியாது என்ற போது, அந்த இங்கிலீஷ் வேர்டு மட்டும் நீங்க நல்ல சத்தமா சொல்ல போறீங்க. ஓகே, இந்த சாங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா ஸ்டான்ஸாலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கிலீஷ் வேர்டு வரும், அதை நீங்க பாட போறீங்க. ஓகேயா? நான் முடியாது என்ற போது don't give up என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே. சொல்லுங்க. நான் முடியாது என்ற போது, சொல்லுங்க, என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஆமென். கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. தேவனால் என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதுளை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதுளை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா பாட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போறீங்களா? நான் கலங்கி நின்ற போது டோன்ட் ஃபியர். டோன்ட் ஃபியர் நம்ம சொல்லும்போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டோன்ட் ஃபியர் அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்புறம் நான் தனித்து நின்ற போது ஐ எம் வித் யூன்னு சொல்லும்போது பக்கத்துல தோள்பட்டையில கை போட்டு அவங்க ஷோல்டர்ஸ்ல கை போட்டு ஐ எம் வித் யூ என்றாரே என்று நம்ம பாட போறோம். ஓகேயா? ஆமென். ஓகே அண்ணா, பாடாப்படுத்துறீங்களா? ஆமென். சாத்தா ஒரு நாள் பாடாப்படுத்திட்டு இருந்தான், அவனை பாடாப்படுத்துவதுக்கு நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒவ்வொரு பாட்டும் அவனுக்கு வேட்டு.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாடும். அவனுக்கு பிடிக்காத நேரம் என்ன தெரியுமா? பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஐயோ பாடுறாங்களே, ஐயோ உண்மையா பாடுறாங்களே, இதயத்திலிருந்து பாடுறாங்களே. ஆமென். ஃபாதர் பெக்மான் சொல்வார், எல்லா பாட்டும் அவனுக்கு வேட்டு. ஹல்லேலூயா. அதில் நம்ம உற்சாகமா நல்ல சந்தோஷத்தோடு, நான் கலங்கி நின்ற போது பக்கத்தில் டோன்ட் ஃபியர் என்றாரே, நான் தனித்து நின்ற போது I'm with you என்றாரே, நான் கலங்கி நின்ற போது don't fear என்றாரே, நான் தனித்து நின்ற போது I'm with you என்றாரே, கத்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கத்தர் கத்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்றீங்களா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இரண்டாவது ஸ்டான்ஸா, நான் முடியாது என்ற போது சொல்லுங்க, don't give up என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே, நான் முடியாது என்ற போது சொல்லுங்க, don't give up என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே. கர்த்தர் வந்து அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் வந்து அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. சொல்லுவோம், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். தேவனால் முன்னேறுவேன், தேவனால் மதிலை தாண்டுவேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படி லைட்டா அப்படி ஆமென் மதிலை தாண்ட போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். கடைசி முறை கைகளை தட்டி, கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுவோம், என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுவோம், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஆனால் don't be discouraged, don't worry, God will take care. Hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அத பாஸ்டர் வரமா சொல்லிட்டு இருந்தேன். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நீ பட்ட துன்பத்துக்கு பதிலாய் ரெட்டிப்பான. ஒரு வெர்ஷன்ல இருக்கிறது, for each of your troubles I will give you double portion of blessing. அப்பனா என்ன, 2 பிரச்சனைனா எத்தனை ஆசீர்வாதம்? 4 ஆசீர்வாதம். 5 பிரச்சனைனா எத்தனை ஆசீர்வாதம்?
பக்கத்தில் பார்த்து எத்தனை ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்கிட்ட, அதை 2ஆல வகுத்துக்கோங்க, அவ்வளோ பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. பிரச்சனை ரொம்ப கஷ்டம் தான். we have to go through it. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு செங்கடலை பிளக்க வேண்டியது இருந்தது. they had to go through desert, மனாந்திர வாழ்க்கை, வேற வழி கிடையாது. in order to receive that they have to go through it. ஆமென். எரிக கோட்டையை உடைக்க வேண்டிய நிலைமை இருந்தது. யோர்தானை பின்னிட்டு போக செய்வதற்கு விசுவாசம் தேவைப்பட்டதா இருந்தது. ஆனா எல்லா நேரத்திலையும் கர்த்தர் கூட இருந்தார். அதான் 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 முக்கியம். ஒவ்வொரு பிரச்சனை மத்தியில கூட இருக்கிற ஒருவரை மறந்துடுவோம் நம்ம. அவர் நித்தமும் நடத்தி நம்மை மகா வறட்சியான காலங்களிலும் உங்க ஆத்துமாவை தேற்றி உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. What a wonderful God we have. அவர் சொன்னார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னை கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது அது உன்மேல் பற்றாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கும் கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேம் blessing. ஆபிரகாம் ஆமென் ஆசீர்வாதம் நம்ம மேல கிறிஸ்து மூலமாய் சிலுவை மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What a privilege we have. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாட போறோம். எனக்கு நல்லவராய் இருப்பவரே. இந்த பாடலை பாடி முடிக்க போறோம். என்னுடைய 4th வால்யூமில் இந்த பாடல் வருகிறது. ஒரு ஆங்கில பாடலை டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்னுடைய கொஞ்சம் டியூனை மிக்ஸ் பண்ணி பாரோம். Lord, you have been so good to me. எனக்கு நல்லவராய் இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கெட்டவங்களா இருந்திருக்கிறோம். Still he was good to us. பாவியா இருந்தப்போ நம்மையும் தேடி வந்து நம்மை கட்டி அணைக்கிற தெய்வம், முத்தமிடுகிற தெய்வம். God has been so good to us, so kind to us, so patient with us. Amen. அது முன்பா கைகளை உயர்த்தி shall we all thank him? Thank him for the cross. கைகளை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே எங்களை கைவிடாத தெய்வம். நீங்க சொல்றீங்க நித்தமும் உன்னை நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களில் உன்னை ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் எங்களை திருப்தியா நடத்துற தெய்வம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் இல்லை, நாங்க என்னைக்கோ நாங்க மரிச்சு போயிருப்போம். நீர் மாத்திரம் உடைய கிருபையை தராதிருந்தால் என்னைக்கோ நாங்க மூழ்கி போயிருப்போம்ப்பா. கைகளை உயர்த்தி thank you. You have been so good to us. Thank you. You have been so kind to us. Your grace, your mercy are new every morning. Oh, thank you Lord for your grace. கிருபையே, எங்களை வாழ வைக்கும் கிருபையே, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றியது. இந்த பாடலினோடு சேர்ந்து பாருங்கள். எனக்கு நல்லவராக இருப்பவரே, எனக்கு நல்லவராக இருப்பவரே. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எல்லாரும் என்னோட சேர்ந்து பாருங்க, சத்தத்தை உயர்த்தி. எனக்கு நல்லவராக இருப்பவரே என் இயேசுவே, எனக்கு நல்லவராக இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கைகளை உயர்த்தி, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. சேர்ந்து சொல்லுமா? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரம்,
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஓ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. எனக்கு நல்லவராக இருப்பவரே. உங்க சத்தம் ஏறெடுக்கப்படட்டும். எனக்கு நல்லவராக இருப்பவரே, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நீங்க மாத்திரம் பாருங்க. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராக இருப்பவரே. என்ன கொஞ்சம் சத்தமாய். எனக்கு நல்லவராக இருப்பவரே, உடைக்கப்பட்ட நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லுமா, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவராக இருப்பவரே, இயேசுவே, எனக்கு நல்லவராக இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரம், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. தாவீது சொல்லுகிறார், how can I repay you? ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்கு பதிலாய் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பாவியான ஸ்திரீ, விபச்சாரம் செய்கிற ஸ்திரீ, ஆண்டவர் அவரை காப்பாற்றினதுனால, அவள் பாவங்கள் எல்லாம் மன்னித்ததுனால ஆண்டுடைய பாதத்துல வந்து வெளியேற பெற்ற தைலத்தை உடைச்சு ஓயாமல், வேதம் சொல்லுகிறது, ஓயாமல் முத்தம் செய்தாள். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஓயாமல் முத்தம் செய்தாள். எத்தனை பேர் இந்த காலை மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஐ கிஸ் யுவர் ஃபீட் ஃபாதர் காட், நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? எங்களுக்கு பாராட்டின கிருபைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கைகளை உயர்த்தி, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிற, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிற, எனக்கு நல்லவராக இருப்பவரே. சொல்லுங்க, எனக்கு நல்லவராக இருப்பவரே, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப
எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பவரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh thank you Lord, thank you Lord. இயேசுவே நல்லவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உம்மை பாடுகிறேன். Thank you Father, thank you Jesus. இங்கே இதயம் நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையா நின்றீங்க ஆண்டவரே. You are not judgmental. நம்ம உடைக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க, நீ பாவம் செஞ்சுட்ட, அதனாலதான் ஏதோ நீ பண்ணிட்ட, அதனாலதான் இப்படி நடந்தது, அதனாலதான் இப்படி சூழ்நிலைகள் அமைந்தது என்று ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. God never judges. நம்ம உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நிற்கிறவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நிற்கிறவர். I feel in my spirit, நிறைய பேர் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, மனதில் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ உடைந்து போவதில்லை, நீ உடைந்து போவதில்லை, நீ உடைந்து போவதில்லை. சுற்றி உள்ள கண்கள் பார்க்கிற அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், நாம் அடிந்து போவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீ மடிந்து போவதில்லை. Thank you Father God for your presence in this place. Shall we all lift up our hands and commit our lives, saying, Lord, we give our lives as a living sacrifice. எங்க வாழ்க்கையை அர்ப்பணமா ஏற்றுக்கொள்ளும்பா. நான் என்னை தந்தேனே, இன்று தந்தேனே, ஆண்டவர் சேவைக்கென்றே. நான் என்னை தந்தேனே, இன்று தந்தேனே, ஆண்டவர் சேவைக்கென்றே. அர்ப்பணித்தேன் என்ன இன்றே, ஆண்டவர் சேவைக்கென்றே. அர்ப்பணித்தேன் என்ன இன்றே, ஆண்டவர் சேவைக்கென்றே. கைகளை உயர்த்தி நான் என்னை தந்தேன், அந்த கையில கொடுப்போமா, தந்தேனே, ஆண்டவர் சேவைக்கென்றே. How many of you want to rededicate your life? எத்தனை பேர் I am going to rededicate myself again into the mighty hands of God? கைகளை உயர்த்தி I rededicate my life. My life is never going to be same hereafter. My life is never going to be same hereafter. I rededicate my life. Use me for your glory. ஆண்டவரே, இந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். பேதுருவை போல நாங்கள் சொல்லுகிறோம், Lord, we will live for you. ஆண்டவரே, பேதுருவை போல நாங்கள் சொல்றோம், we love you and we want to live for you. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். கடைசி முறை 2 கைகளை உயர்த்தி உம்மை நேசிப்பேன் சொல்லுமா, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிக்கின்றேன்
இயேசுவே. உம்மை நேசிக்கின்றேன் பாடுவோமா? உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன் இயேசுவே. I love you, I love you Lord, I love you Lord. With all our hearts shall we all sing I love you Jesus. Oh, I love you Lord, I love you Lord, I love you Lord Jesus. One more time, finally we are going to sing and conclude it. எத்தனை பேர் உண்மையா சொன்னா மட்டும் போதும், இல்லாட்டி அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தெய்வமோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால கைகளை உயர்த்தி, அப்பா நான் உண்மையா நேசிக்கிறேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி உங்க சத்தம் மாத்திரம் நல்ல சத்தமா பாடுமா? I love you Lord, I love you Lord. As a church, I love you Lord Jesus. I love you Lord, I love you Lord, I love you, I love you Lord, I love you Lord Jesus. Thank you. அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. All things works together for good for those who love him. ஆண்டு சொல்கிற அவன் வாழ்க்கை நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவேன். Because you love me, I will deliver you. Because you love me, I will honor you. ஆண்டவரே, we rededicate our lives and let your will be done in our lives, and let your will be done in our family, let your will be done in this church. We give all the glory and honor and praise in the name of Jesus we pray. All God's people say amen, amen. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. You might be seated. God bless you. Amen, amen. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஆமென். அதான் ஃபாதர் பாடுகிறார், நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும், விடுவிக்கின்றீர் அவை அனைத்திலுன்று வெற்றியை தருகின்றீர் அப்படின்னு பாடியிருப்பார். நீதிமானுக்கு வேதனை நிறையா இருக்கலாம், ஆனால் அனைத்திலும் ஆண்டு வெற்றி தருகிறார். ஆமென். துன்மார்களுக்கு வேதனை இருந்துச்சா அதோட முடிஞ்சுக்காத, ஆனால் நீதிமான்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சலுங்க. ஆமென். டோன்ட் பி டிஸ்கரேஜ்டு, நெவர் பி டிஸ்கரேஜ். நெவர் பி டிஸ்கரேஜ்டு, நெவர் பி, டோன்ட் கிவ் அப். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது இந்த சபையில் தடைபடாது, உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. ஆமென். உடைக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். தாவீது சொல்கிறான், நான் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போல், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாட் வில் யூ டூ வித் அ broken vessel? கேன் யூ, anyone can say answer for that? என்ன பண்ணுவீங்க? குப்பையில் போட மாட்டீங்க, அதை தூக்கி கராஜில் போட்டுருவீங்க, இல்லாட்டி பரணின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது குப்பையில் போட்டால் கூட ஏதாவது பிரோஜனமாக போகும், அது மேலே போட்டுருவீங்க, யாருக்கும் யூஸே இருக்காது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லாப்பில் தான் பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருப்பாங்க, ஒன்றும் பிரோஜனம் ஆகாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், அப்படி நான் பிரோஜனம், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். தாவீது சொல்கிறான், அப்படி உடைஞ்சு போன பாத்திரத்தை தான் ஆண்டவர் கட்டி எழுப்பினார். ஆமென். எல்லாராலும் மறந்து போனேன்னு புலம்புனா, இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் டேவிட் தான் பேர் வைக்கிறாங்க. இங்கே யாராவது டேவிட் இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்கணுமே, ஒரு ஆளாச்சும் இருக்கணுமே. பாருங்கள், இருப்பாங்க பாருங்கள். இன்னும் அவர் மரித்தாலும் இன்னும் பேசுகிறார் டேவிட். பாருங்கள், இன்னும் மறக்கப்படலை அவர்.
அப்படி ஒருவேளை நீங்கள் மக்களால் மறக்கப்பட்டு, இவ்வளோ பண்ணனே, இவ்வளோ காரியத்தை செஞ்சனே, ஐ டிட் so much for them but they forgotten me. இல்லைங்க, கர்த்தர் மறக்கலை, எல்லாத்தையும் கணக்கு வச்சு பதில் கொடுப்பார். Hallelujah. Amen. The God who honors you, not people, he will honor you. God bless.